ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டமாட்டா ஆனியன் சட்னி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி எடுத்துக்கோ, கொஞ்சம் புதினா, மிளகாய், டமாட்டா, ஆனியன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம அப்படியே போட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசியாது, ஸோ தட் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடுவோம். ஆயில் போட்டு ஆயில் நல்லா காய்க்கும். ஸோ ஆனியன், மிளகாய், நல்லா வந்து வதங்கும். பூண்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ கொத்தமல்லி புதினா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் இது வதக்கிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பவுலுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வந்து ஸ்டீம் ஆகிட்டு இப்படி வந்து போட்டு வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணிலாம் நல்லா வதக்கி ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இதை வந்து வதக்கிக்கலாம். ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஆகட்டும். ஜஸ்ட் வந்து கொஞ்ச நேரம் வந்து ஸ்டீம் ஆகட்டும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. ஸோ கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes வரைக்கும் அப்படி ஸ்டீமில் வேகட்டும். வெந்த பிறகு நம்ம வந்து ஷிஃப்ட். ஸோ இதிலே போட்டுட்டு நம்ம வந்து இன்னும் இதெல்லாம் வந்து வேக வைக்க தேவையில்லை. இதில் வந்து போடலாம். இது வந்து ஏன் வந்து சூட்டில் போடுறோன்னா அது பச்சை வாசம் வராமல் இருக்கும். ஸோ வந்து சூட்டில் போடுறோம். ஸோ பார்த்திங்கன்னா இதை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஷிஃப்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ அப்படியே வந்து சூட்டில் இருக்கட்டும். நம்ம வந்து இப்படி அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். அப்புறமா வந்து சட்னி அரைச்சிங்கன்னா கரெக்டாக வந்து சரியாக இருக்கும். சூப்பராக வந்து ரெடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா வந்து வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸோ இது வந்து இறக்கலாம். ஸோ தட் நல்லா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கடுகு சீரகம் போட்டிருக்கோம். நல்லா வந்து வேகட்டும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு சட்னி வந்து அரைச்சினா போதும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது. ஸோ பெருங்காயம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா வந்து வேகணும். ஸோ எந்த சட்னி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பர்ஃபெக்டான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னாக்கா ப்ரெட் டோஸ்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேரட் எடுத்துருக்கோம், ஆனியன்னு, நம்மளுக்கு வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, டமாட்டா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாட் மசாலா வந்து எடுத்துருக்கோம். அப்புறமா கொஞ்சமாக லெமனு. ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஆயில் வந்து போடலாம். காஞ்சிருக்கு. டமாட்டா, பச்சை மிளகா, கேரட்டு, நல்லா வந்து வதக்கிடுங்க. கூடவே ஆனியன்னு, நெக்ஸ்ட்டு டமாட்டா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா. ஸோ பெருங்காயம், ஸோ சால்ட்டு, மிளகாத்தூள்,
ஸோ நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாட் மசாலா வந்து டேஸ்ட்காக சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னாக்கா லைம் வந்து இந்த மாதிரி வந்து புரிஞ்சுடலாம். ஸோ லைம் வந்து புரிஞ்சுடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இறக்கும் போது வந்து புரிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரெட் டோஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எஸ், ஸோ இந்த மாதிரி வந்து போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் இது. ஸோ இங்கே வந்து ஒரு பிரெட் மீன்ஸ் ஒரு கேரட் பிரெட் டோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னாக்கா 40 rupees. அதே எதுனா கொஞ்சமாக இதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா பன்னீர் அது எதுனா போட்டிருந்தாங்கன்னா 50 rupees ஒரு பிரெட் டோஸ்ட்டு. ஸோ உங்கள் ஊருங்களெல்லாம் எவ்வளோ ரேட் இருக்குதுன்னு தெரில. பட் என்னென்னா இங்கே பெங்களூரில் வந்து இது ரொம்ப ஹெவி காஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா ஸோ ப்ரெட் வந்து ஸோ இந்த மாதிரி வந்து டோஸ்டரில் வச்சுட்டு ஜஸ்ட் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து டோஸ்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி வந்து செகண்ட் பேட்சும் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். செகண்ட் பேட்சும் வந்து இதே மாதிரி டோஸ்டர் வந்து ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா ரவா கிச்சடி வந்து எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ ரவா வந்து எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செய்யறது வந்து சிம்பிள், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஆயில் வந்து போடலாம். ஆயில் போட்டு ஆயில் வந்து நல்லா காயட்டும். கடுகு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், ஆனியன், கடலைப்பருப்பு, ஸோ கேரட் வந்து போடலாம். துருவி வச்சு போட்ட கேரட் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பெருங்காயம், கல்லுப்பு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா ரவை வந்து போட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்படி கிட்டுக்கோங்க. ரவை வந்து நல்லா வதங்கணும். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செய்யறதும் குயிக்காக செஞ்சிடலாம், ஈஸியாகவும் இருக்கும். ஜஸ்ட் வந்து வதக்கிக்கோங்க. தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி கொடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா வந்து வேகட்டும். வெந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரவா வந்து பார்த்திங்கன்னா கேரட் ரவா வந்து இப்படி ரெடி ஆகிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பத்தலைனாக்கா ஸோ நம்ம பர்ஃபெக்டான ரவா கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா பால் வந்து ஆட் பண்ணலாம். சூப்பரான காஃபி வந்து அண்ட் பர்ஃபெக்டான காஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான டேஸ்டான காஃபி. இதான் என்னோடய ஸ்டைலில் பர்ஃபெக்டான காஃபி. பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது.